ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா வீட்டில் இங்கே ஈஸ்டர் செலிப்ரேஷன் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஈஸ்டருக்கு விடிய காலையிலேயே 4 மணிக்கு சர்ச்சில் ப்ரேயர் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரு 2:30க்கெலாம் எந்திரிச்சு ரெடி ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நைட்டெலாம் ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ஸோ என்னால் முந்தின நாள் ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிடுறது. அடுத்த நாள் காலையில் ஒரு 2:30க்கு எந்திச்சு நம்ம மேலுக்கு மட்டும் குளிச்சிட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடலாம். ஸோ அதனால தான் 2:30க்கு எப்போவுமே எந்திக்கிறது உண்டு. ஸோ அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. சாரீ கட்டினது, அப்புறம் லைட்டாக மேக்கப் பண்ணது, தலை கட்டினது, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் அதை வந்து இதில் போடலை. ஸோ நான் ஃபுல்லாக இப்போ ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரிஷனை எழுப்பி விட்டு அவனே ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டுட்டேன். நாங்கள் அப்புறம் இந்த ட்ரெஸ் தான் ட்ரிஷானுக்குன்னு ஈஸ்டருக்கு எடுத்திருந்தோம். ஷாப்பிங் போயிருந்தோம். ஏரல்ன்ட்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த ஷாப்பிங் பண்ண வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும். ட்ரிஷானும் கிளம்பியாச்சு, அப்படியே எங்கள் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. என்னுடைய தங்கச்சியும் அப்படியே ரெடி ஆகிட்டா. அவளுக்கு வந்து சுடிதார் தான் போடணும் அப்படிங்கிறதுனால அவள் டக்குன்னு ரெடி ஆகிட்டா. ஏன்னா நம்ம சாரீ கட்டணும் அப்படின்னா தானே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சுடிதார்லாம் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக கிளம்பிடலாம். 4 o'clock சர்ச்சில் ப்ரேயர் அப்படி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 3:50க்கெலாம் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கும் போகலாம் அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா ட்ரிஷனை கூப்பிட்டுட்டு வண்டியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அம்மாவை தனியாக வீடியோ எடுக்கணுன்ட்டு நினச்சி மறந்தே போயிட்டேன். ஏன்னா அவசரமாக ரெடி ஆகுமா. ஸோ அம்மாவை தனியாக காமிக்கவே முடியல. அப்புறம் சர்ச்சுக்கிட்ட வந்தபோது தான் ஞாபகம் வந்தது, அம்மாவை தனியாக வீடியோலேயே காமிக்கலையே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்ச் வாசல் வச்சு தான் அம்மாவை தனியாக காமிச்சேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சர்ச். அதனால் வந்து சும்மா நடந்தே வந்துடலாம். நடந்து வந்தால் கூட ஒரு 1 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ பக்கத்தில் தான் சர்ச்சு. நல்ல ஒரு பெரிய சர்ச். இந்த சர்ச் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி காலத்திலேயே நம்ம வந்து வெள்ளைக்காரங்க தான் வந்து இந்த சர்ச்சை கட்டினாங்க அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சரியாக டீட்டெயில் தெரியல, ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்படியே சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சீரியல் லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மாவை இங்கே வச்சு தான் ஹாய் சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தேன். அம்மா வந்து இந்த சாரி தான் கட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி நான் லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த சாரி தான் கட்டியிருந்தாங்க. ரிஷானும் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்க கலக்கத்தில் தான் இருக்கார். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சிருக்கிற பையனை தான் எழுப்பி குளிக்க வச்சு அப்படியே ரெடி பண்ணி விட்டதுனால கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ அப்படியே எல்லாருமே இப்போ சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சில் ப்ரேயர் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆரம்பித்தாங்க அப்படின்னா எப்படியும் முடிகிறதுக்கு வந்து 6:30 ஆகும். ஸோ சர்ச்சில் ப்ரேயர் நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறதில்ல, எடுக்கவும் மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போமா. ஸோ அதனால் அது எடுக்கிறதில்ல. அதனால் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:30 இருக்கும். நல்லா விடிஞ்சிருச்சு. அப்படியே வந்து பலூன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. சர்ச் முடிஞ்சதுமே எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டீ இல்லைன்னா காஃபி, அது போக கேக் அப்படி எதாவதுமே கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டு மற்றவங்களோட கொஞ்சம் பேசிட்டு ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ டீலாம் குடிச்சிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. ஸோ சர்ச்சில் இப்போ கூட்டம் இல்லாமல் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ நாங்களுமே அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இந்த சாரீ கட்டி வீடியோ, அப்புறம் தலை கட்டின வீடியோ, இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் நேற்று வந்து போட்டிருந்தேன். இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களே, அவங்க வந்துட்டு அந்த வீடியோ பார்த்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர், இந்த சாரீ எங்கே எடுத்தீங்க, அதோடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு. இந்த சாரீ வந்து ஆன்லைனில் எதுலேயுமே வாங்கலை. நான் வந்து ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். அதுவும் டெல்லிக்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அங்கே தான் வாங்கினது. அதோட வீடியோ எல்லாமே நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியல, அதனால தான் சொன்னேன். அப்புறம் காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் அம்மா பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே காலையில் வந்து சிம்பிளாக தான் சாப்பிட்டுக்கிறது. அப்போ தான் மதியம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம நிறையா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் எப்பவுமே இட்லி தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது. அப்புறம் வந்துட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போ வந்து மதிய சமையலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு 40 days நான்வெஜ் சாப்பிடலை. நான் ட்ரிஷனு சாப்பிடல அப்படி சொல்லிட்டு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் ஈஸ்டர் அன்னைக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கழித்து நான்வெஜ் சாப்பிட போகிறோம். ஸோ நான் எக் இருக்குல்ல, முட்டை கூட நான் சாப்பிடவும் இல்லை நாங்கள் 3 பேருமே. ஸோ அதனால் இப்போ ஒரு 40 daysனால் 47 days கணக்கு வரும். 47 days முட்டை மீன் சிக்கனு மட்டன் எதுவுமே சாப்பிடல. ஸோ இப்போ வந்து ஈஸ்டர் அன்னைக்கு தான் சாப்பிட போகிறோம். அம்மா வந்து மட்டன் அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். மட்டன் வச்சு மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக வச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வச்சுட்டு மட்டனை வந்து அப்படி கிரேவி மாதிரி வச்சிடலாம். அப்புறம் ஒயிட் ரைஸு ரசம் அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிரியாணி அப்படின்னாலே எங்கள் வீட்டில் நான் தான் வந்து பண்ணுறது உண்டு. ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோவா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோவா அம்மாவுக்கும் எனக்கும் மட்டும் தான் கொஞ்சமாவது பிரியாணி சாப்பிடுவோம். ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா என்னுடைய
தங்கச்சிக்கு எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோவா பிரியாணி சுத்தமாக பிடிக்காது. அவங்க வந்து ஒயிட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரியாணியே அவ்வளோவா எங்கள் வீட்டில் சமைக்கிறதே இல்லை, ரொம்ப ரேராக தான் சமைப்போம். ஆனால் எனக்கு பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வார சண்டே கூட பிரியாணி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் பிரியாணி செய்கிறதுல நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். அதனால எங்கள் அம்மா வந்து நீயே செஞ்சுட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு செஞ்சு வச்சாச்சு. சிக்கன் பிரியாணி தான் பண்ணோம். அப்புறம் மட்டனை வந்து தனியாக குக்கரில் வேக வச்சுருந்தாங்க அம்மா. அதை வச்சு நம்ம கிரேவி பண்ணணும். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா மாதிரி கொஞ்சம் கட்டியாக செமி கிரேவி மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து பிரியாணி எதுனாலுமே ஒரு 2-3 பேருக்கு பண்ணணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆனால் அதே இது கூட 2-3 பேருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொதப்பலான மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கல்யாணம் முடிஞ்சு அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ட்ரிஷானுக்கு 3 பேருக்கு கொஞ்சமாக தான் சமைப்போமா, அப்படியே பழகி கூட 2-3 பேருக்கு பண்ணணும் அப்படின்னாலே ஏதாவது ஒன்று குறைஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ இந்த வாட்டி அப்படி எதுவுமே குறைஞ்சிடக்கூடாது, நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து டேஸ்ட் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாம் ஓரளவு கரெக்டாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் செலிப்ரேஷன் அப்போது ட்ரிஷான் அப்பா வந்து இல்லாதது கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அவங்களே நான் ஈஸ்டருக்கே வந்துருங்க அப்படி சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து கம்பெனியில் லீவு கிடைக்காது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிசம்பர் ஃபுல்லாக நம்ம வந்து இங்கே இருந்துட்டு ஜான்வரியில் தான் ரிட்டன் போனோம். இப்போ பார்த்திங்கன்னா February, March 2 months தான் ஆயிருக்கு. உடனே நம்ம மறுபடியும் லீவ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இது நீங்கள் ரிட்டன் வரும்போது, அதாவது June 1st வீக்கில் தானே நம்ம இனிமேல் ரிட்டன் போவோம், அந்த டைம் லீவு கேட்டால் கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்னொரு 2-3 months போன மாதிரி ஆகிடுமா. ஸோ அதனால் அப்போ லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரிட்டன் வர்ற டைம் வரேன், இப்போ வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுவும் கரெக்டு தான், அவங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ள சிச்சுவேஷன் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்காண்டி தான் நாங்கள் மட்டும் கிளம்புனோம். ஸோ இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அம்மா வந்து ஃபஸ்ட்டே எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சில்லி சிக்கன் மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் குடமிளகா இதெல்லாம் போட்டு அப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ், அந்த சாஸ்லாம் ஊற்றி மறுபடியும் ஃப்ரை பண்ண சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆயிடும். அது வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வெறுமனையாக சிக்கன் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அம்மா அதுவும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாழை இலையில் சாப்பிட்டா தானே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் வாழை இலை பறிக்க போயிருந்தோம். போனாடி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்போ நானும் ட்ரிஷான் அப்பாவும் தான் போய் வாழை இலை பறிச்சுட்டு வந்தோம். இந்த வாட்டி நானும் அம்மா ட்ரிஷான் 3 பேர் கிளம்பி அப்படி போய் வாழை இலையில் பறிச்சுட்டு வந்து அப்படி சுட பிரியாணி, இந்த மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து இந்த வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா உண்மையிலே அதோட டேஸ்ட்டு அதெல்லாம் உண்மையிலே வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வாழையில வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, அப்புறம் இந்த சில்லி சிக்கன், அப்புறம் தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு சூப்பராக எல்லாருமே நல்லா சேர்ந்து கதை பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 hours கிட்ட நல்லாவே தூங்கி எந்திரிச்சாச்சு. அப்பப்போ கரண்ட் வர போயிட்டு இருந்தது. இருக்கிற வெக்கையில் கரண்ட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் படுத்து நல்லா தூங்கிக்கலாம். ஏன்னா காலையில் 2:30க்கே நம்மளுக்கு எந்திரிச்சதா இப்போ வர நல்லா பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக கண்ணை கட்டிட்டு நல்லா தூக்கம் வந்துச்சு. ஸோ என்னால் ஒரு 2 hours நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. அப்புறம் சாயங்காலம் ஒரு 7 o'clock போல் பார்த்திங்கன்னா சர்ச்சில் இன்னொரு ப்ரேயர், அது வந்து குட்டியாக ஒரு 1/2 an hour இல்லைனா ஒரு 45 minutes தான் நடக்கும். ஸோ அதுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக ரெடி ஆயாச்சு. இந்த ட்ரிஷானுக்கு செயின் இப்படி ஏதாவது போடணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்பாவே மாதிரி தான், அப்படியே கஷ்டம் தான் படுவான். ஏன்னா நம்மளுக்கு அங்கே மகாராஷ்டிராவில் இருக்கும்போது இந்த மாதிரி செயின் எதுவுமே அவனுக்கு போட்டே விட்டுறது இல்லை. இங்கே ஊர் பக்கம் வந்தால் தானே ஏதாவது போட்டு விடுவோம். அதனால அவருக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். கலட்டுங்கன்னு சொல்லுவான், இல்லை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அழுகுதான் செய்வான். ஸோ அதனால் அப்படி நான், அம்மா, தங்கச்சி, ட்ரிஷானு எல்லாருமே அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே அப்புறம் சர்ச் முடிஞ்சு வர்றதுக்கே ஒரு 8 மணி, ஒரு 8:15 ஆகிருக்கும். அப்போ சர்ச் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன நைட் சாப்பாடு சாப்பிட வேண்டியதான், சீக்கிரம் படுத்து தூங்க வேண்டியதான். ஏன்னா காலையிலே 2:30க்கே எழுந்திட்டோமா, என்னால் என்ன தான் மதியம் ஒரு 2 hours தூங்கினாலும் நம்மளுக்கு நைட்டு சீக்கிரமாக தூக்கம் தான் வரும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றோமோ சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு தான் பிளானு. அதே மதியம் என்ன சாப்பாடெலாம் பண்ணமோ அதே தான் அப்படியே நைட்டுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.